இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, குற்றங்களை ஏற்போம் வாருங்கள். குற்றங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் மனிதன் மகத்துவத்தையே அடைகிறான் என்ற மேன்மையின் வழியாக இறைவார்த்தை இன்று நமக்கு சொல்லித்தர விரும்புகிறது. குற்றங்களை ஏற்றுக்கொண்டு உணவாம் வருகிற ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்ளுகிற பொழுது உயிரானவர் வழி நடத்துகிறார் என்ற அற்புதத்தை ஆண்டவர் சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, குற்றங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். நமது குற்றங்கள் நமக்கு தெரியாத ஒரு நிலையில் சிலர் இருக்கிறார்கள். அதே போல நமது குற்றங்கள் நமக்கு தெரிய வரும்போது இருவகையாக நாம் செயல்படலாம். அக்குற்றங்களை நாம் ஏற்காமல் அவற்றை வெளிப்படுத்தியவரை பகைத்து கொடுமைப்படுத்துவது ஒரு வழி. மனசாட்சிக்கு இடம் தராது கோழைகளின் செயல்முறை என்று கூட சொல்லலாம் இதனை. ஸ்தேவானை கொலை செய்த யூதர்கள் பின்பற்றிய பணியும் இதுவே. மற்றொரு குற்றங்களை முழுமை ஏற்று வருந்தி மனம் மாறி புதிய வாழ்க்கையை மேற்கொள்வது தைரியசாலிகளின் வழிமுறை. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? கோழைகளாகவா அல்லது தைரியத்தோடு நம் நிலையை அறிந்து கொண்டு நாம் செயல்படுகிறோமா? குற்றங்களை ஏற்பது மனம் திருந்தி புது வாழ்வு மேற்கொள்ள கடவுள் தரும் அழைப்பை ஏற்றுக்கொள்வதாகும். இங்கே மன பக்குவம் தேவை. பக்குவம் நிறைந்த யூதர்கள் பலர் இவ்வாறு மனமாறி புது வாழ்வு மேற்கொண்டதை நாம் காண்கிறோம் திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில். இங்கு நமது பணி என்ன என்பதை இறைவன் உணர்த்துகிறார். ஸ்தேவான் தன் உரையிலும் தன் மறைசாட்சியாக மறித்த விதத்திலும் ஒரு அசாத்தியமான ஆன்மீக திட்டத்தை காட்டியுள்ளார் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. ஏனென்றால் இறைவன் மீதும் ஆவியானவர் மீதும் அவர் உறுதி கொண்டு இறுதி வரையிலும் தந்தையே, இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள், மன்னியும் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஸ்தேவான் கல்லால் எறியப்பட்டு உயிரிழக்கும் வேளையில் ஆண்டவராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறியதும், ஆண்டவரே இப்பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீர் என்று தன்னை துன்புறுத்தியவரை மன்னித்ததும் நம்மை சிந்திக்க வைக்கும் சொற்கள். இதுவே சிலுவையில் ஆண்டவரை உற்று நோக்குகிற பொழுது நம் நினைவுக்கு வரவேண்டிய ஒரு செயல். நமது துன்ப வேளையில் இறைவனுக்கு நாம் தரும் பங்கு என்ன என்பதை சற்று சிந்திப்போம். ஏனென்றால் ஸ்தேவான் இறுதி வரையிலும் குற்றங்களை மன்னித்து குற்றங்களை புரிபவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுரையாக அங்கு சொல்லிவிட்டு செல்கிறார். இன்றைய முதல் வாசகம் அழகாக நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே நற்செய்தியிலே மன்னாவாக வரும் ஆண்டவரை முழுமையாக உட்கொள்ளுகிற நான் எவ்வாறாக செயல்படுகிறேன்? ஏனென்றால் இயேசு உயிரை தருபவர், எனக்காக உயிரை கொடுத்து என்னை மீட்டெடுத்தவர். இறைவன் மன்னா அளிப்பதற்கு மோசே காரணமாயிருந்தார். மன்னாவே ஆண்டவர் உங்களுக்கு உண்ண தந்தருளிய அப்பம். உண்பதற்கு மன்னாவை மலை போல் பொழிந்தார், வானகத்து உணவை அவர்களுக்கு அளித்தார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல மன்னா ஒரு அறிகுறியோ, மன்னா குறிப்பிடுவது இறைவன் தரும் உண்மையான உணவாகும். மன்னாவை உண்டவர் செத்து மடிந்தார்கள். இறை உணவை உண்பவரோ ஒருபோதும் சாகார், ஏனெனில் அது உயிர் தரும் உணவு. அவ்வுணவை நான் முழுமையாக ஏற்கொள்ள இறைவார்த்தையில் பதியிட்டு என் குற்றங்குறைகளை நான் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற பொழுது நீதியின் அரசர் எனக்கு உணவளித்து என்னை காக்கிறார், என்னை வாழ்வளிக்கிறார், எனக்கு அருள் துணை தருகிறார் என்பதை மேன்மை உணர்த்தப்படுகிறது. அதை நினைத்து வாழ்க்கையில் உயருங்கள். இறைவன் அருள் என்றென்றும் உங்களோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உயிர் தரும் உணவான உமது அருள் உணவை ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் உட்கொள்ளுகிற நாங்கள், உமது உடலை உட்கொரு நாங்கள் மென்மையின் அடையாளத்தை புரிந்து கொண்டவர்களாக எங்கள் குற்றங்குறைகளை எப்பொழுதுமே அறிந்து கொண்டு உமது அருள் பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும் ஆற்றலை தாரும். எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.